எந்த இன்ஸ்டாகிராமையும் சோஷியல் மீடியாவும் தவறாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அதன் மூலமாகவே மீண்டும் அதே பாணியில் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது. எல்லோரும் சொன்னதைப் போல குழந்தைகள், சின்னம் சிறார்கள் தாய் தந்தையரை வலியுறுத்தி, தாத்தா பாட்டிகளை வலியுறுத்தி வாக்குகளை விஜய் கட்சி பெற்றது என்பது எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. சமூக வலைதளத்திலே குழந்தைகளை வைத்து அரசியல் பேசுவது, அதை பெற்றோர்களே படம்பிடித்து சமூக வலைதளத்தில் பரப்புவது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு எதிரானது. அதிமுக சார்பில் ஜெயிச்ச 3 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செய்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொரணையாவது கொஞ்சமாவது கூடிய மாணிக் தாகருக்கு இருந்தால் அவரை ரிசைன் பண்ணி நிற்கட்டும். தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் நம்பினோம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி பச்சை பாம்பு எது, பச்சை கொடி எதுன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தோம். அதனால் அவங்களுக்கு பச்சை பாம்பு எது, பச்சை கொடி எதுன்னு புரிஞ்சுக்காமல் ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ வருதுறாங்க. அது மட்டும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நாங்கள் செத்த பாம்பை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இவரை பற்றி இக்னோர் பண்ணிட்டோம். செத்த பாம்பை அடிச்சு கொண்டு இருந்த நேரத்தில் கருணாக உள்ள போட்டுருச்சு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்து ஏறத்தாழ 3 வாரங்கள் ஆகிறது. தொடர்ந்து இவருடைய ஆட்சியில் பல்வேறு குற்றங்கள், ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட கொலைகள், கற்பழிப்புகள், இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். ஆனால் இதையெல்லாம் திசை திருப்புகிற வகையில் எப்படி இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே மோடஸ் ஆபரண்டி, அதே வகையிலே இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு பூராலும் இன்றைக்கு மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். இதை திசை திருப்புவதற்காக எந்த இன்ஸ்டாகிராமையும் சோஷியல் மீடியாவும் தவறாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அதன் மூலமாகவே மீண்டும் அதே பாணியில் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை திசை திருப்புகிற வகையில் ஒரு பெண் சோஷியல் மீடியாவிலே பேட்டி அளித்து அது வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை பற்றியும் அவதூறாக, தவறாக அவருடைய பெயரில் வெளியிடாமல் இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டி மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதை இதுவரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடந்தது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொன்றாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்திய அந்த இன்ஸ்டாகிராமுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் அடிமையான மக்கள்தான் வாக்களித்தார் என்பது பட்டவர்த்தமான உண்மை. ஆனால் இனியும் இது தொடரக்கூடாது. இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பேட்டி அளித்த பெண் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகார் அளித்து, அது மட்டும் இல்லை, சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இனி இதை தொடர்ந்து அணுகுவது என்று முடிவெடுத்து, குறிப்பாக இப்படி தவறாக இன்னொருத்தருடைய பெயரில் வெளியிட்டு இப்படிப்பட்ட அவதூறான பொய் பிரச்சாரத்தை செய்தால், அதாவது சாதாரணமாக டெஃபமேஷன் போனால் ஒருத்தர் திட்டுறேன், அவர் என் மீது வழக்கு போட்டால் அந்த டெஃபினிஷன் கேஸில் மேக்ஸிமம் கனிஷ்மெண்ட் 2 வருஷம்தான். ஆனால் இது மூலமாக இதுபோல் தவறான ஐடியை யூஸ் பண்ணி தவறான தகவல்களை அவதூறாக பேசினால் அதற்கு தண்டனை ஆயுள் தண்டனை. ஆகவே இதை குறித்து நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அக்கறை இருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. எல்லோரும் சொன்னதைப் போல குழந்தைகள்,
சின்னம் சிறார்கள் தாய் தந்தையரை வலியுறுத்தி, தாத்தா பாட்டிகளை வலியுறுத்தி வாக்குகளை விஜய் கட்சி பெற்றது என்பது எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆகவே இதுபோல தவறுகளை தங்களுடைய பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது. காரணம் என்னென்னா, இனிமேல் தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளை இதையெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுப்போவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து விட்டால் அந்த பெண்ணுடையோ அல்லது பையனுடைய வாழ்க்கையோ நாசமாகிவிடும். அப்படி நாசமாவதை திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் விரும்பாத காரணத்தினால் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டுத்தான் செய்கிறோம். காரணம், உங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் உற்றார் உறவினரோ இருந்தால் அவர்களை எச்சரிக்கை செய்து இதுபோல பிரச்சாரத்தை செய்யாதீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையை அழிந்துவிடும். புருவாய் கோர்ட்டில் தண்டனை கிடைத்தால் ஆயுள் தண்டனை தான் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் பெற்றோர்களும் மற்றவர்களும் குறிப்பாக அந்த கட்சி தலைவர்கள் சொல்லணும். வைக்கேரியஸ் லைபிலிட்டி என்று சொல்வார். இப்படிப்பட்ட தவறு நடப்பதற்கு யார் இதை தூண்டி விடுகிறார்களோ தே ஆர் ஆல்சோ லைபிள். இதையெல்லாம் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்பதை சட்டத்துறையினுடைய செயலாளர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் இப்பொழுது தெளிவாக குறிப்பிட்டு முன்மொழியை சொல்லுவார். கோவையில் நடைபெற்ற ஒரு மிக கொடூரமான சிறுமியுடைய கொலையை குறித்து அதனுடைய தாங்கள் பதிவிடுவதனுடைய விளைவுகளை அறியாதவர்கள் அனைவர் மனத்தையும் புண்படுத்தும் விதமாகவும், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இதற்கு காரணம் என்றும், அரசில் இருப்பவர்களுடைய மீது வெறுப்பு வருவதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை பதிவிட்டு அது சமூக வலைதளங்களிலே பரப்பப்பட்டது. அமைப்பு செயலாளர் அவர்கள் சொன்னதை போல அவதூறு வழக்குகள் தனிப்பட்ட புகாராக கொடுக்கப்பட்டு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கு. ஆனால் இப்போது இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒருவேளை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் பிரிவு 66F என்பது குறித்து தெரியாமல் இருக்க வேண்டும், அல்லது அதன் குறித்தான புரிதல் இல்லாமல் இருக்க வேண்டும். எனவேதான் அவர்கள் தங்களை அறியாமல் இது போன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து வேறொருவருடைய அடையாளத்தில் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இருந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்பினால் கூட அதற்கான தண்டனை ஆயுள் தண்டனை வரை செல்லலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. எங்களுக்கு அடுத்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. ஆனால் இப்படியே விட்டு சென்றால் இதற்கு ஒரு எல்லை இல்லாமல் போகும், அவதூறுகளுக்கு ஒரு தடை இல்லாமல் போகும் என்பதனால் கழகத் தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு குறிப்பாக இந்த நிகழ்வு குறித்து டிஜிபியிடமும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னையிடமும் 2 தனித்தனி புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அவர்கள் எந்தெந்த சட்ட விதிகளை மீறியிருக்கிறார்கள் என்பதை குறித்து விரிவாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைப்பு செயலாளர் மூலமாக ஒன்றிய அரசில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் உள்ள கிரிவென்ஸ் கமிட்டிக்கு நாங்கள் இமெயில் மூலமாக புகார் அளித்துள்ளோம். எக்ஸ் தளத்திற்கும் மெட்டா தளத்தில் உள்ள வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய நிறுவனங்களுடைய கிரிவென்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நாங்கள் இது குறித்து புகார்கள் அளித்திருக்கிறோம். இன்டர்மீடியேட்டரி ரூல்ஸ் அதன்படி அந்த சமூக வலைத்தளங்கள் அவருடைய கிரிவென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் தலையிட்டு அதுபோன்று வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் நீக்கிவிடவும் அந்த சமூக வலைத்தள கணக்குகளை நீக்கிவிடவும் புகார் அளித்திருக்கிறோம். எங்களுடைய ஒரே வேண்டுகோள் என்னவென்றால், நாங்கள் சமூக வலைத்தளத்திலே குழந்தைகளை வைத்து அரசியல் பேசுவது
அதை பெற்றோர்களே படம் பிடித்து சமூக வலைத்தளத்தில் பரப்புவது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு எதிரானதாகும். மற்றும் இது போன்ற போலியான செய்திகளை குறிப்பாக இந்த சமூக வலைதளத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் மார்ஃபிங் பண்ணி வீடியோ போடுறாங்க. அது மிகப்பெரிய குற்றமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் பார்க்கப்படுகிறது. நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் உரிய நீதிமன்றத்தை நாடுவோம். தேவை என்றால் எங்கெங்கு தேவையோ அத்தனை இடத்திலையும் தனி புகார்கள் அளிப்போம். நாங்கள் புகார் அளித்தால் அதனுடைய லாஜிக்கல் என்று போகாமல் அந்த புகாரை விடமாட்டோம். எனவே இனிமேல் தவறாக பொய்யான செய்திகளை பரப்புபவர்களுக்கு இது முதலாவதாக நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எச்சரிக்கை. தயவு செய்து அரசியல் ரீதியாக எந்த கருத்தையும் பதிவிடுங்கள். நாங்கள் அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். பொய்யான செய்திகளை, அவதூறான செய்திகளை, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத செய்திகளை இது போன்று பரப்பிட வேண்டாம், மக்களை திசை திருப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒருத்தருடைய பாக்கெட்டில் வந்து மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவருடைய படம் இருப்பது போல மார்பிங் அப்படின்னு காட்டுறதுக்காக மார்பிங். சார், அப்போ இந்த அரசுக்கு எதிராக வர விமர்சனங்கள் எப்படி முடக்கிறாங்கன்னா சைபர் கிரைம் மூலமா ட்வீட்டை லாக் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நியூஸ் தமிழ் 27 இந்த வீடியோவை இந்தியாவில் முடக்குனாங்க. இதை தாண்டி பல்வேறு நபர்களோட ஐடியை பேன் பண்ணி ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. இது 2 நிறுவனங்கள் பேர் பின்னாடி சொல்றாங்க. ஒன்று வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ், 2வது ரூட். இதை எப்படி தடுக்கிறது? அதாவது நாங்கள் தவறு இழைப்பவர்களுக்கு எதிராக புகார் கொடுப்போம் என்று சொன்ன அதே வேளையில் உண்மையை சொல்லக்கூடிய அல்லது இந்த அரசுக்கு எதிரான உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய யாருக்கும் சட்ட ரீதியாக அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கணக்குகள் முடக்கப்படுமானால், சட்டத்திற்கு விரோதமாக கணக்குகள் முடக்கப்படும் என்றால், அல்லது பொய் புகார்கள் கொடுத்து காவல்துறையினரால் தேவையில்லாத நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி உதவி என்று தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆக மட்டும் எழுத்துரிமை, பேச்சுரிமை பாதுகாக்க என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இருக்கிறது. அதே வகையில் யாருடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் அதை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக திமுக இருக்கும். யாரு? மாணிக்கதேவரா? அவரை பற்றி சொல்லணும்னா அவர் தான் முதல்ல எல்லாம் சூத்திரதாரியே. அதாவது ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்று பழமொழி சொல்லுவாங்க, கல்லறை காய்வதற்குள் கள்ளக்காதல். ஆக ரிசல்ட்டு வர்றது முடிவு கூட இல்லை. அதுக்குள்ளாகவே தவேகாவுக்கு போய் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்து, மற்ற கட்சிகள் கூட மற்ற தலைவர்கள் எல்லாம் எங்கள் தலைவரை பார்த்து விட்டு தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு நன்றி சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் காங்கிரஸ்காரங்க நன்றி கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ரிசல்ட் வந்தோடனே நேராக போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. காரணம், அவங்களுக்கு 59 வருஷமாக ஆட்சியில் மந்திரி பதவி தமிழ்நாட்டில் கிடைக்கல அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர் காணாததை கண்டால் கண்டதே சொர்க்கம்னு சொல்லுவார். அதுபோல் காணாத ஒன்று ஆட்சிக்கு 2 மந்திரி பதவி கிடைக்கிறது ஒன்று, காணாத ஒன்றை கண்டுவிட்ட உடனே ஓடி போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. அதை மூடி மறைப்பதற்கு எங்கள் மீது இப்படி பழித்து போடுகிறார்கள். எந்த காலத்திலும் சரி, எங்கள் தலைவர் தளபதி தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சிக்கு நாங்கள் எந்த விதமான இடையூறும் தரமாட்டோம். யார் போனாலும் சரி, யார் வந்தாலும் பற்றி அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய பச்சை துரோகம் என்பதை அந்த கட்சி தொண்டர்களே பாதி பேர் புலம்புகிறார்கள். யாரோ 2 பேர் பதவிக்கு போயிருக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க காங்கிரஸினுடைய பெருமையை கெடுத்து விட்டார்களே
என்று அவர் கட்சிக்குள்ளே பாதி பேர் சொல்கிறாங்க. பல இடங்களில் காங்கிரஸ்காரர்கள் அவர் கூப்பிட்டு கூட போகவில்லை. ஆக மாணிக் தாகூர் தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அறிக்கைகளை அவர் விட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்றதை முதல்ல அவர் நினைச்சு பார்க்கணும். விருதுநகருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி வந்தார், எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தார், யாருடைய தயவில் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை புரிந்து. இப்போ கூட இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி, அதிமுக சார்பில் ஜெயிச்ச 3 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செய்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொரணையாவது கொஞ்சமாவது நம்முடைய மாணிக் தாகூருக்கு இருந்தால் அவரை ரிசைன் பண்ணி நிற்கட்டும். இப்போ 3-4 தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல். அதுவும் அவரும் வந்து அவ்வளோ வீரமாக பேசினா ராஜினாமா பண்ணிவிட்டு நிற்கட்டும்னு தயாராக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆக காங்கிரஸ் கட்சி தனக்கு பதவி கிடைக்கல போனோன்னு போட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. எத்தனையோ மேடு பள்ளங்களை திமுக பார்த்துருக்குறது. ஆக இது ஒன்றும் நிரந்தரமான தோல்வி இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக தோற்கவில்லை. ஒரு நிலையான ஆட்சியும் ஒன்றும் பெருசாக பெரிய மேண்டேட்டும் இந்த ஆட்சி கொடுத்துடல. இவர்களும் இல்லாத அளவுக்கு ஒரு மைனாரிட்டியோட எங்கள் பக்கம்தான் அதிகமான ஓட்டுகள், எதிர்ப்பு தான் ஓட்டுவது. 34% அவருக்கு ஆதரவு, 66% எங்கள் சாத்திருக்கு. ஆக இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு பேசப்படாது. அவர்தான் முதல்ல இதுக்கு சூத்திரதாரியாக இருந்து கெடுத்தார் இந்த கூட்டணியை. காங்கிரஸுக்கு கல்லறை அடிச்சுட்டு தான் அவங்களாம் போவாங்க. இந்த தேர்தல் காலத்தில் வந்து சமூக வலைதளம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அது வந்து ஃபேக் நெரேட்டிவ். பட் பிஃபோர் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ஏன் எந்த ஃபேக் நியூஸுக்கும் நடவடிக்கை எடுக்கல? எக்ஸாம்பிள் கரூர் ஆகட்டும், பல்வேறு குற்றச்சாட்டு வந்துச்சு. டெய்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபேக் நியூஸ் வந்துச்சு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் நம்பினோம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி பச்சை பாம்பு எது பச்சை கொடி எதுன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தோம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பச்சை பாம்புன்னு எது பச்சை கொடி எதுன்னு புரிஞ்சுக்காமல் ஓட்டு போட்டாங்க. இப்போ வருதுறாங்க. அது மட்டும் இல்லை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நாங்கள் செத்த பாம்பை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இவரை பற்றி இக்னோர் பண்ணிட்டோம். செத்த பாம்பை அடிச்சு கொண்டு இருந்த நேரத்தில் கருணாக உள்ள போட்டுருச்சு. அதான் அதாவது ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அந்த நேரத்தில் வந்து அது ஆட்சியில் இருக்கும்போது அது பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கருத்துக்களை வெளியிடுவதோடு வந்து பேச்சுரிமையை பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இருந்தது. இப்போ அந்த ரெஸ்ட்ரெயின்ட் இல்லை, அதனால தான் இந்த நடவடிக்கை. அப்போ இந்த அரசு வந்து கருத்து சுருக்க முடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? 100%. நீங்க பொன்ராஜ் அவர்களை 2 இடத்துல திரு பொன்ராஜ் அவர்கள் மீது 2 இடத்துல புகார்கள் அளிக்கப்பட்டு 2 இடத்துல எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து திரு நிர்மல்குமார் அவர்கள் மார்ச் மாதத்தில் கொடுக்கப்பட்ட புகாரை 12/5/2026 அவர் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் காவல்துறையில் வந்து அவர் மீது புகாரை அவர் வெளியிட்ட ஒரு கருத்துக்காக அவர் மீது முதல் தகவல் அறிக்கை இது பண்ணி பண்ணுறாங்க. வந்து எத்தனை நாளில் 2வது நாள்லேயே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இந்த அரசு நிச்சயமாக கருத்து சுதந்திரத்துக்கு 100% எதிராக நடக்கிறது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அது வருங்காலங்களில் இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படின்னா இந்த கடந்த 20 நாட்கள் பல்வேறு கொலைகள் வன்முறை நடந்திருக்கு. அது வெளிப்படுத்துற மேல அந்த கட்சி பொறுப்பாளர்களை அவங்க கைது பண்ணுவோம்னு மிரட்டல் விடுறாங்க, சமூக இடத்துல பார்க்க முடியுது. அப்படி கட்சிக்காரர்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கழகம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்குமா? 100%. திமுகவினுடைய சட்டத்துறை எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் போட்ட வழக்குகள்லாம் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறோம், பல பேரை காப்பாற்றிருக்கிறோம். ஆக எந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் திமுக சட்டத்துறை எந்த காலத்திலும் வாதாடி தான் வந்திருக்கு. ஆக இப்போவும் அதே பணியை என்ஆர் இளங்கோவனுடைய தலைமையில் அதுக்காகவே ஒரு தனி அணியை அமைக்கப்பட்டு முன்பை காட்டிலும் வேகமாக செயல்படுவதற்கு தமிழ்நாடு பூராவிலும் வழக்கறிஞர் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லா தரப்புக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், அதுக்கு ஒரு சாங்ஷன் கொடுத்துட்டார். கழக தலைவர் வந்து இதுக்காக ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணி தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் வழக்கறிஞர் அணி என்னென்ன செய்யணும், அதற்கு ஐடி விங் எப்படி இருக்கணும், இது 2 பேரும் எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபியை இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி இனிமேல் பொய் வழக்குகளை எதிர்த்து வாதாடுவதிலும் போராடுவதிலும் எங்கள் மீது அவதூறு கிளப்புவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வழக்கறிஞர் அணி முழு வீச்சில் செயல்படும். திமுக
தாவேக்காலேருந்து இணைஞ்ச 3 அதிமுகலேருந்து போன 3 எம்எல்ஏ வந்து தாவேக்கால இணைஞ்சது, இது எல்லாமே வந்து தொடர்ந்து செக்ரட்டேரியட்லேயே நடக்குது. ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் தான் இணைப்பு எல்லாமே நடக்கும். எதுவுமே இது வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு செக்ரட்டேரியட்டுக்கும் பார்ட்டி ஆஃபீஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பார்ட்டி ஆஃபீஸே இல்லை. என்ன பண்ணுறாங்க, அங்கேயே அதுவே சட்டப்படி தப்பு. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த 3 பேர் மாறி இருக்கிறாங்கன்னா யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அவங்க மாறினதுக்கு என்ன காரணம், இதான் வெளியே வரப்போகுது. வர்றபோது வாங்கினவங்க மட்டும் அந்த குற்றம் சாட்டப்பட்டு அந்த அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு இல்லை, யார் பணம் கொடுத்தாங்களோ அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களும் வந்து மாட்டுவாங்க. இது ஏற்கனவே நீதிமன்றங்களால் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு ஆயாராம் காயாராம் என்ற நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கே தெரியாது. ஆயாராம் காயாராம்னு எப்படி வந்ததுன்றதுன்னா, ஒரு ஹரியானா சட்டமன்றத்தில் 3 நாளில் 15 முறை ஒரு மெம்பர் கட்சி மாறினார். சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போனார். அதுக்கு தான் ஆயா ராம், ராம் வந்தார், கயா ராம் போயிட்டார். ஆக அது ஆயா ராம் கயா ராம் என்ற வார்த்தையே அப்படி தான் வந்து. இங்கே தமிழ்நாட்டில் ஆயா கயா 3 வந்தது. போன மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே வந்தது. 23ஆம் தேதி 4ஆம் தேதி முடிவு வந்தாங்க. இன்றைக்கி 24ஆம் தேதி 25 தேதி ஆகுது கயா. ஆக ஆயாராம் கயாராமுக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. இது நடந்து 60 வருஷம் ஆகுது. இன்றைய தலைமுறைக்கு ஆயாராம் கயாராம்னா இன்னா என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டது. இன்னும் பல வேடிக்கைகளை பார்ப்போம். சினிமாவில் காமெடியன்களை பார்த்தோம், ஹீரோக்களை பார்த்து ஏமாந்தவர்கள். இனி தமிழ்நாட்டை காப்பாற்ற எங்களை தவிர வேறு வழி கிடையாது. எப்போதெல்லாம் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து வருதோ நாங்கள் தான் தோள் கொடுத்து 77 வருஷமாக காப்பாற்றுருவோம், தொடர்ந்து காப்பாற்றுவோம்.